அதே போல் என்னோட சின்ன கருத்து, இந்த அரசு பள்ளிகள்லாம் ஒரு அட்மின் லெவல் இருக்கிறவங்களோ இல்லை பிரின்சிபல் லெவலில் இருக்கிறவங்களோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. அவங்க ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன டேமேஜ் இருக்குது, இல்லை காம்பவுண்ட் சவர் மாதிரி என்ன டேமேஜ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வயரிங்கில் இந்த மாதிரி என்ன டேமேஜ் இருக்குன்ட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு வீக்லியோ இல்லை டே டு டேவோ இல்லை வீக்லியோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இன்னைக்கு ஃபோன்லாம் வந்துடுச்சு, அது ஃபோட்டோ எடுத்து அதோட அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அது முடிகிற அந்த ப்ராப்ளம் முடிய சால்வ் ஆகிற முடிய நீங்கள் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கூலில் என்ன நடக்குது, எங்கே டேமேஜ் இருக்குன்னு உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்குங்க. அது அப்போது எங்கன்னா தப்பு நடந்துச்சுனாக்கா, இது நீங்கள் அமுச்சு உங்கள் ஸ்கூலில் ஏதோ மிஸ்டேக் நடக்குதுனாக்கா அப்போ ஆக்ஷன் எங்கே எடுக்குன்றது அதை பார்த்து கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இது என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷனாக தோணுதுங்க. செக்லிஸ்ட் ரொம்ப அவசியம் சொல்றேன்னாக்கா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் டேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா மனித கழிவு கலந்துருக்குதுங்க. இதெல்லாம் யார் பண்ணான்னு தெரியல. அதனால அவங்க ஸ்கூல்ல என்னென்ன டேமேஜஸோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எது இருக்கோ, சப்போஸ் அப்படி இருந்தாக்கா அந்த குழந்தைங்களை அந்த இடத்த வீட்டுல இருந்து ஐசோலேட் பண்ணி தனி வழியா பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அந்த குழந்தைங்க அந்த இடத்துக்கு கிட்டக்கே போகாம நம்ம பார்த்துக்கலாம். அது அந்த டேமேஜ் சரி பண்ற முடியும் இல்லையா? அதுக்கு நான் தான் சொல்ல வராங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு விஷயத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு செவுரு சாஞ்சி இறந்துடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு சின்ன பையன்தான். அதெல்லாம் நடக்காம நம்ம நினைச்சா இதெல்லாம் நடக்காது. இது கவர்மெண்ட் நினைச்சா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எவ்வளோ 1000 கோடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்ற ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம். அவ்வளோ ஸ்கூல்ஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணி இந்த மாதிரி உயிர் இழப்பு நடந்தா அது அர்த்தம் இல்லைங்களே.